சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்பவும் ஆழமான ஒரு அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க. அதாவது நீங்க ஒரு மேஜிக் ஷோக்கு போறீங்கன்னு வச்சுப்போம். மேடையில் இருக்கிற மெஜிஷியன் தன்னோட வலது கையை காட்டி உங்களை ரொம்ப கவனமா பார்க்க சொல்றாரு. நீங்களும் அந்த கையை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உண்மையான மேஜிக் அவரோட இடது கையில நடந்து முடிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இதுதான் மிஸ்டைரக்ஷன், அதாவது திசை திருப்புதல் அப்படின்னு சொல்வாங்க. கரெக்ட். செய்தி ஊடகங்களும் சில நேரங்கள்ல இதே மேஜிக் வித்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஒரு செய்தியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத விட எந்த விஷயம் ரொம்ப கவனமா மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பல நேரங்கள்ல மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தும். இதை நீங்க எப்போதாவது கவனிச்சிருக்கீங்களா? இன்று நாம பார்க்க போகும் விஷயம் சரியா இத பற்றியதுதான். நீங்க சொன்ன அந்த மேஜிக் உதாரணம் 100% உண்மை. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற மூலக்கட்டுரை ஊடகங்கள் செய்யற இந்த திசை திருப்புதல் வித்தைய ரொம்ப வெளிப்படையா தோலுரித்து காட்டுது. ஆமா. கி வீரமணியின் அறிவு மோசடியும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மௌனமும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டுரையின் தலைப்பு. அதாவது திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கி வீரமணி அவர்களையும் விடுதலை நாளிதழின் செயல்பாடுகளையும் மிக கடுமையாக விமர்சிக்கும் ஒரு கட்டுரை இது. சரி, இத கொஞ்சம் விரிவா அலசுவோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நாம இங்க தெளிவுபடுத்திடணும். இந்த கட்டுரையை நம்ம படிக்கும்போது அயோக்கியத்தனம், பித்தலாட்டம் அப்படின்னு ரொம்பவும் கடுமையான கோபமான அரசியல் வார்த்தைகளை கட்டுரையாசிரியர் பயன்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஆமா, நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கு. ஆனா நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவு கொடுக்கிறதோ அல்லது இந்த கடுமையான வார்த்தைகளை நாம ஆமோதிக்கிறதோ கிடையாது. மாறாக செய்தி ஊடகங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மௌனம், அதாவது செலக்டிவ் சைலன்ஸ் அப்படிங்கிற உத்திய எப்படி ஒரு பவர்ஃபுல்லான கருவியா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கட்டுரை ஆசிரியரின் வாதங்களை உள்ளதை உள்ளபடி நடுநிலையோட அலச போறோம். அவ்வளவுதான். நிச்சயமா. எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம ஒரு செய்தியை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து தான் இதை நாம அணுக போறோம். இந்த கட்டுரை தன்னுடைய வாதத்தை நிரூபிக்க குறிப்பா 2 முக்கியமான சம்பவங்களை எடுத்துக்குது. அந்த 2 சம்பவங்கள்ல நடந்த ஊடக இருட்டடிப்பை ரொம்ப ஆழமா விவரிக்குது. அந்த முதல் சம்பவம் என்ன? அதுல அப்படி என்ன ஒரு பெரிய இருட்டடிப்பு நடந்துச்சு, கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இது 1996ஆம் ஆண்டு நடந்த ஒரு விருது வழங்கும் விழா பத்தின செய்தி. 96ல நடந்த விழா. சரி. ஆமா, மார்ச் 6, 2021 அன்னைக்கு வந்த விடுதலை நாளிதழோட ஞாயிறு மலர்ல ஒரு பழைய நிகழ்வின் நினைவலைகளை தொகுத்து ஒரு பெரிய செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அது பிப்ரவரி 26, 96 அன்னைக்கு சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்த ஒரு விழா. தமிழக அரசின் சார்பில முதல்லா உருவாக்கப்பட்ட முதல் பெரியார் சமூக நீதி விருது கி வீரமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிகழ்வை பத்தின செய்தி தான் அது. ஓ, ஒரு பழைய நினைவலைகள். இதுல என்ன முரண்பாடு இருக்க போகுது? அங்கதான் விஷயமே இருக்கு. பொதுவா ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய பழைய செய்திய பகிரும்போது நாம எப்படி பகிர்வோம்? ரொம்ப மேலோட்டமா அன்னைக்கு அந்த விழா நடந்துச்சு, இவங்க கலந்துகிட்டாங்க அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். ஆமா, அந்த அளவுக்கு ஞாபகம் இருந்தாலே பெரிய விஷயம். கரெக்ட். ஆனா அந்த விடுதலை நாளிதழ் செய்தியில நேரத்தை நிமிடம் பிசகாம ரொம்ப துல்லியமா பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது சரியா மாவே 4 மணிக்கு பார்வையாளர்கள் வர துவங்குனாங்க. 5:30க்கு அரங்கம் முழுமையா நிரம்பி வழிஞ்சது. ஓ, அந்த அளவுக்கு மைக்ரோ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்களா? ஆமா, 6:10க்கு முதலமைச்சர் மேடைக்கு வந்தாங்க. சரியா 6:45க்கு விருது வழங்கப்பட்டது அப்படின்னு நிமிட கணக்குல மைக்ரோ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பரவாயில்லையே, ரொம்ப நுணுக்கமா கவனிச்சு எழுதிருக்காங்களே. அது மட்டும் இல்ல, மேடையில யார் யார் இருந்தாங்க அப்படிங்கறதையும் பட்டியல் போடுறாங்க. அமைச்சர்கள் எஸ்.டி. சோமசுந்தரம், லாரன்ஸ். ஓ, அமைச்சர்கள் பேரங்கம் கூட இருக்கா? ஆமா, சேடப்பட்டி, முத்தையா, எம் தங்கதுரை இவங்களோட பெயர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த விருது என்னென்ன அப்படிங்கிற தகவலும் இருக்கு. ஒரு வெள்ளித்தட்டு, அதோட சேர்த்து 5 பவுண்ட் தங்க மெடல். சும்மா இல்ல, இன்னைக்கு அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய். இவ்ளோ பெரிய பரிசும் கௌரவமும் இந்த மேடையில வழங்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா அன்னைக்கு அரங்கத்துல எத்தனை மணிக்கு கூட்டம் வந்துச்சு, என்னென்ன அமைச்சர்கள் இருந்தாங்க, எத்தனை பவுன் நகை கொடுத்தாங்கன்னு எல்லாத்தையும் இவ்ளோ துல்லியமா ஞாபகம் வச்சு எழுதியிருக்காங்க. ஆனா கட்டுரை ஆசிரியர் இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் மறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரே, அப்படி அந்த செய்தியில என்னதான் விடுபட்டிருக்கு? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், இவ்வளவு சின்ன சின்ன தகவல்களையெல்லாம் ஞாபகம் வச்சு எழுதின அந்த நாளிதழ் அந்த விருதை வீரமணிக்கு தன் கைகளால் வழங்கிய அப்போதைய முதலமைச்சரோட பெயரை அந்த செய்தியில எங்குமே குறிப்பிடல. வெறும் முதலமைச்சர் அப்படின்னு மட்டும் ஒரு பொதுவான வார்த்தையை போட்டு கடந்து போயிட்டாங்க. என்னது,
அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவோட பெயர் அவங்க குறிப்பிடவே இல்லையா? இது எப்படி தற்செயலா நடந்திருக்க முடியும்? அந்த மேடையோட ஹீரோவே விருத கொடுக்கிற முதலமைச்சர் தானே? அதுதான் கட்டுரை ஆசிரியரோட மிக முக்கியமான கேள்வியும். இவ்வளவு தகவல்களை நுணுக்கமா சொல்றவங்க மிக முக்கியமான நபரோட பெயரை தவிர்க்கிறது அப்படிங்கிறது சாதாரண மறதியால நடக்கிற விஷயம் கிடையாது. இது ரொம்பவும் திட்டமிட்ட ஒரு இருட்டடிப்பு அப்படின்னு கட்டுரை ஆணித்தரமா வாதிடுது. இதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க? ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேரையே போடாம விடுறது பெரிய விஷயமாச்சே. இதுக்கு அவங்க சொல்ற காரணத்தை நாம கவனிக்கணும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு பார்ப்பனர், திராவிடர் கழகத்தோட கொள்கைப்படி ஒரு பார்ப்பனர் கையால வீரமணி 5 பவுன் தங்க மெடல் வாங்கினாரு அப்படிங்கறத வெளிப்படையா சொன்னா தங்களோட கௌரவம் குறைஞ்சிடும், விமர்சனங்கள் வரும் அப்படின்னு வீரமணி நினைச்சாரா அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் நேரடியாகவே கேள்வி எழுப்புறாரு. ஓ, அப்படி ஒரு கோணத்துல பாக்குறாங்க. ஆமா, பேர் சொல்றதுக்கே உங்களுக்கு கௌரவம் இடிக்குதுன்னா அப்புறம் எதுக்காக அந்த 6 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 5 பவுன் மெடலை அவங்க கையால வாங்கணும் அப்படின்னு கட்டுரை ரொம்ப கடுமையா சாடுது. இது நிஜமாவே ஒரு சுவாரஸ்யமான பார்வை. ஏன்னா இது சாதாரணமா ஒரு செய்தியை எடிட் பண்றது கிடையாது. இது வரலாற்றை தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதுற ஒரு முயற்சி. இந்த இடத்துல தான் கட்டுரை ஆசிரியர் அறிவு மோசடி, அதாவது இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. உண்மைதான். சாதாரண அரசியல் சார்பு நிலைக்கும் இந்த அறிவு மோசடிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். ஒரு கொள்கையில பிடிப்பு இருக்கிறது தப்பில்ல. ஆனா ஒரு மேடையில நடந்த முழு உண்மையையும் மறைச்சிட்டு தங்களுக்கு தேவையானதை மட்டும் சொல்றது, அதுவும் அந்த விருதை கொடுத்தவங்களோட அடையாளத்தையே இருட்டடிப்பு செய்யறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மோசடிதான்னு கட்டுரை விவரிக்குது. ஆமா, அதேதான் கட்டுரை சொல்லுது. தந்தை பெரியார் தன்னோட இறுதி காலத்துல மணியம்மையாரை திருமணம் செய்து கொண்ட முடிவை ராஜாஜி போன்ற பார்ப்பன தலைவர்களோட கூட கலந்து ஆலோசித்தார் அப்படிங்கிற ஒரு திறந்த மனப்பான்மை கொண்ட வரலாறு இருக்கும்போது ஜெயலலிதா கையால விருது வாங்கியதை சொல்றது ஒன்னும் பெரிய பாவம் இல்லையே அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் கேட்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரியா சொன்னீங்க. அந்த செய்தியோட கடைசியில இருக்கிற ஒரு குறிப்பையும் கட்டுரை ஆசிரியர் நமக்கு சுட்டி காட்டுறாரு. 1938ல தந்தை பெரியாருக்கு பெண்கள் தான் பெரியார் அப்படிங்கிற பட்டத்தையே கொடுத்தாங்க. இப்போ இத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஒரு பெண் முதலமைச்சர் மூலமாகவே பெரியார் விருது எனக்கு தரப்படுது அப்படிங்கறத சுட்டிக்காட்டி வீரமணி அன்னைக்கு மேடையில பேசியிருக்காரு. ஓ, அப்படியே ஒரு சென்டிமெண்டலான பேச்சும் அங்க இருந்திருக்கா? ஆமா, அவர் அப்படி பேசும்போது முதலமைச்சர் எழுந்து நின்னு கைத்தட்டி வரவேற்றார் அப்படின்னு அந்த விடுதலை செய்தி முடிகிறது. இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு தருணம் இத கூட அந்த செய்தியில விவரிச்சிருக்காங்களா? அப்படி விவரிக்கும் போதும் கூட அந்த பெண் முதலமைச்சரின் பெயரை அவங்க சொல்லவே இல்லை. பெண்கள் தான் பெரியார் பட்டம் கொடுத்தாங்க, ஒரு பெண் முதல்வர் தான் எனக்கு விருது தராங்க அப்படின்னு பெருமையா பேசுறவங்க அந்த பெண்ணோட பெயரை மட்டும் கடைசி வரைக்கும் உச்சரிக்கவே இல்ல அப்படிங்கிறது தான் கட்டுரை ஆசிரியரின் மிகப்பெரிய கோபத்துக்கு காரணமா இருக்கு. சோ தங்களுக்கு கௌரவம் குறைஞ்சிடும், தங்களோட கொள்கைக்கு அது முரணா போயிடும் அப்படின்னு நினைச்சு ஒரு வரலாற்றில் இருந்து ஒரு பேரை அப்படியே மறைக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். தங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை விமர்சனம் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மௌனம் எப்படி வேலை செய்யுது, அதை பத்தியும் கட்டுரை ஆசிரியர் ஒரு சம்பவம் சொல்லியிருக்காரு இல்லையா? அது என்ன? அதுதான் 2016ஆம் ஆண்டு நடந்த காவிரி பிரச்சனை. ஆகஸ்ட் 20, 2016 அன்னைக்கு விடுதலை நாளிதழ்ல சம்பாவும் சாவியாவதா அப்படிங்கிற தலைப்புல ஒரு தலையங்கம் வெளிவந்திருக்கு. சம்பாவும் சாவியாவதா? சரி. உலக அளவிலான நதிநீர் சட்டங்களின்படி கீழ்ப்பகுதி மாநிலத்தோடு அனுமதி இல்லாம எந்த அணையையும் கட்டக்கூடாது. ஆனா கர்நாடக முதலமைச்சர் எந்த சட்ட விதிகளுக்கும் கட்டுப்படாம நாங்க மேகதாது அணைய கட்டியே தீருவோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. ஆமா, அது ரொம்ப பெரிய சர்ச்சையாச்சு. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிற்கு ஒரு சொட்டு நீர் கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறாரு. அத கண்டிச்சுதான் அந்த தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டு விவசாயிகளோட வாழ்வாதார பிரச்சனை இது. ஒரு மாநில முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப கண்டிப்பா அந்த தலையங்கத்துல கர்நாடக முதல்வரை பெயர் சொல்லி கிழி வெளுத்து வாங்கியிருப்பாங்க, அப்படிதானே? இங்கேயும் அதே செலக்டிவ் சைலன்ஸ் எப்படி வேலை செய்துன்னு கட்டுரையில ரொம்ப தெளிவா காட்டியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு நீர் கூட தரமாட்டோன்னு இவ்வளவு கடுமையா பேசிய அந்த கர்நாடக முதல்வரோட பெயர் அந்த தலையங்கத்துல எங்குமே குறிப்பிடப்படல. வெறும் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு மட்டும் நாளிதழ் குறிப்பிடுது. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு மாநிலத்தோட உரிமையை பறிக்கிற ஒரு தலைவரை பெயர் சொல்லி திட்டக்கூட அவங்களுக்கு தயக்கம் வந்திருக்கு. இதுக்கு கட்டுரை ஆசிரியர் என்ன காரணம் சொல்றாரு? அந்த கர்நாடக முதலமைச்சரோட பெயர் சித்தராமையா. அவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம தன்னை ஒரு பகுத்தறிவாதியா, அதாவது ரேஷனலிஸ்டா அடையாளப்படுத்திக்கிற ஒரு தலைவர். ஓ, இப்போ எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது.
முதல் நிகழ்வுல முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாராட்ட வேண்டிய ஒரு சூழல் வந்தப்போ அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரோட பேரை இருட்டடிப்பு செய்தாங்க. அதே போல இங்க கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவை கடுமையா கண்டிக்க வேண்டிய சூழல் வந்தப்போ அவர் தங்களுக்கு நெருக்கமான கொள்கை உடையவர், ஒரு பகுத்தறிவாதி, காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் பேரே சொல்லி விமர்சிக்க தயங்குறாங்க அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் வாதிடுறாரு. இத கேட்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியுது. அதாவது தங்களுக்கு சாதகமான சித்தாந்தம் கொண்டவர் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தமிழ்நாட்டுக்கே துரோகம் பண்ணாலும் அவங்களோட தப்ப நேரடியா கண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கறத கட்டுரை ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. சரியா சொன்னீங்க. இது எப்படின்னா, சில செய்தி ஊடகங்கள்ல சென்சிட்டிவான குற்றச்செய்திகளை போடும்போது சம்பந்தப்பட்டவங்களோட பேரையோ மதத்தையோ சொல்லாம ஒரு குறிப்பிட்ட தரப்பு அப்படின்னு பூசி மெழுகுவாங்க இல்லையா? அதே உத்தியத்தான் இங்க ஒரு மாநில முதல்வரை காப்பாத்துறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மாநில முதல்வர் அப்படின்னு பேர் குறிப்பிடாம இப்படி ஒரு அறவைக்காட்டுத்தனமான கண்டனத்தை எழுதுறதுக்கு பதிலா அந்த தலையங்கத்தை எழுதாம இருந்திருக்கலான்னு கட்டுரை ஆசிரியர் ரொம்ப கோபமா விமர்சிச்சிருக்காரு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட ஒப்பிட்டு பார்த்தா கட்டுரை ஆசிரியர் சொல்லும் இந்த இரட்டை வேடம் எவ்வளவு நுட்பமானதுன்னு நமக்கு தெளிவா புரியும். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மாநில முதல்வரை பாதுகாக்கறாங்கன்னு. ஆனா அதே சம்பாவும் சாவியாவதா தலையங்கத்துல விடுதலை நாளிதழ் வேறு சில அரசியல் தலைவர்களை ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கு. ஓ, வேற தலைவர்களை விமர்சிச்சிருக்காங்களா? ஆமா, அங்க அவங்க பேரை மறைக்கவே இல்ல. அப்போதைய மத்திய அமைச்சர்களா இருந்த சதானந்த கவுடா, அனந்தகுமார் மற்றும் வெங்கையா நாயுடு ஆகியோரை மிக தெளிவா பெயர் குறிப்பிட்டு அந்த தலையங்கம் சாடியிருக்கு. ஒரு நிமிஷம், நான் சரியாதான் புரிஞ்சுக்கிட்டேனான்னு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொன்ன கர்நாடக முதல்வரை ஒரு முதல்வர்னு பொதுவா பெயர் சொல்லாம பாதுகாக்கறாங்க. ஆனா அதே கட்டுரையில அதே பிரச்சனையில சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்கள் 3 பேரையும் பேர் குறிப்பிட்டு விமர்சனம் பண்ணிருக்காங்களா? ஆமாம், 100% உண்மை. அவங்க மத்திய அமைச்சர்கள் அப்படிங்கறதையே மறந்துட்டு ஏதோ கர்நாடக மாநில அமைச்சர்கள் போல செயல்படுறாங்க அப்படின்னு விடுதலை நாளிதழ் அந்த தலையங்கத்துல குற்றம் சாட்டுது. ரொம்ப நேரடியான விமர்சனம் தான். குறிப்பா வெங்கையா நாயுடுவை விமர்சிக்கும் போது செஞ்சோற்று கடன் தீர்ப்பதைப் போல அவர் கர்நாடகம் பக்கம் நிக்கிறாருன்னும் இந்தியாவில் நேர்மை காயடிக்கப்பட்டு விட்டதுன்னும் விடுதலை நாளிதழ் ரொம்ப ஆவேசமா எழுதுது. இத சுட்டி காட்டுற மூல கட்டுரை இது எவ்வளோ பெரிய இரட்டை வேடம் அப்படின்னு ஒரு மிக கடுமையான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. இது நிஜமாவே ஒரு மிகப்பெரிய முரண்பாடுதான். ஒரே தலையங்கம், ஒரே காவிரி பிரச்சனை. கர்நாடக முதலமைச்சரையும் கண்டிக்கணும், மத்திய அமைச்சர்களையும் கண்டிக்கணும். ஆனா முதலமைச்சர் சித்தராமையா தங்களுக்கு நெருக்கமான சித்தாந்தத்தை கொண்டவர், காங்கிரஸ் தலைவர் அப்படிங்கறதால அவரை மட்டும் ஒரு முதலமைச்சர்னு பெயர் சொல்லாம பாதுகாப்பா கடந்து போறாங்க. கரெக்ட். அதே சமயம் பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள்னா அவங்கள வெளிப்படையா பெயர் குறிப்பிட்டு கடுமையான வார்த்தைகள்ல விமர்சிக்கிறாங்க. இதுலதான் இவர்களோட பக்ஷபாதம், அதாவது பயாஸ் ரொம்ப அப்பட்டமா தெரியுது அப்படின்னு கட்டுரை ஆசிரியர் வாதம் செய்யறதுல ஒரு நியாயம் இருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. சரியாக சொன்னீங்க. தமிழர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதி நடந்தாலும் சரி, அந்த அநீதிக்கு காரணமான நபர்கள் யாருன்னு முதல்ல பாக்குறாங்க. அவங்க காங்கிரஸ்காரர்களா அல்லது பாஜக காரர்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி தங்களோட எழுத்தின் துணியை மாத்திக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கா இருக்கு. கண்டிப்பா. இதுக்கு பேரு சமூக நீதி கிடையாது. இது ஒரு அப்பட்டமான அறிவு நாணயமற்ற செயல். அதாவது இன்டெலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி அப்படின்னு மூலக்கட்டுரை ஒரு தெளிவான முடிவுக்கு வருது. தங்களைப் போலவே ஒருத்தர் பகுத்தறிவாதிங்கிற போர்வையில இருந்தா அவங்க தமிழ்நாட்டுக்கே தண்ணி தரமாட்டேன்னு சொன்னாலும் அவங்களோட தவறுகளை கண்டும் காணாம இருக்கிறது தான் இவர்களோட பகுத்தறிவா அப்படின்னு கட்டுரையாசிரியர் ரொம்ப ஆதங்கத்தோட கேள்வி எழுப்புவது நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம ஒரு செய்தியை படிக்கும்போது ஊடகங்கள் ஒரு செய்தியை எவ்வளவு அழகா, எவ்வளவு கோவமா சொல்றாங்க அப்படிங்கறத விட யார பத்தி சொல்றாங்க, யார் பேரை சொல்றாங்க, முக்கியமா யார் பேரை மறைக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு அவங்களோட அரசியல் சார்பு நிலையை நாம ரொம்ப எளிதா புரிஞ்சுக்க முடியும். ஒரு செய்தியில இருக்கிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த செய்தியில திட்டமிட்டு விடுபட்ட வார்த்தைகளும் பெயர்களும் அதைவிட சுவாரஸ்யமான, சில சமயம் பயங்கரமான உண்மைகளை நமக்கு உணர்த்துகின்றன. உண்மைதான். இந்த மூலக்கட்டுரைய நம்ம வெறும் கி. வீரமணி அல்லது விடுதலை நாடுதலின் மீதான ஒரு அரசியல் விமர்சனமா மட்டும் சுருக்கி பார்க்க கூடாது. பொதுவாவே இன்னைக்கு இருக்கிற அச்சு ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் மீடியாக்கள் எப்படி தங்களோட சொந்த சித்தாந்தங்களுக்கேற்ப செய்திகளை ரொம்ப நுட்பமா வடிவமைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த கேஸ் ஸ்டடியா இதை நாம பார்க்கணும். ஆமா, இத ஒரு உதாரணமா வச்சு நாம எல்லா செய்திகளையுமே அணுகலாம்.
யார் பேர் முன்னிறுத்தப்படுது, யார் பேர் இருட்டடிப்பு செய்யப்படுது அப்படிங்கிற இந்த நுட்பமான இருட்டடிப்பு அரசியல வாசகர்களாகிய நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. சரி, இந்த ஆழமான அலசலின் இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த 2 வெவ்வேறு காலகட்ட நிகழ்வுகளையும், அதாவது 96ல நடந்த விருது வழங்கும் விழா மற்றும் 2016ல நடந்த காவேரி பிரச்சனை, இது 2ஐயும் இணைச்சு விடுதலை நாளிதழின் மீதும் வீரமணி மீதும் கட்டுரையாசிரியர் வைக்கிற பக்ஷபாதம் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மௌனம் குறித்த குற்றச்சாட்டுகளை இன்னைக்கு நாம ரொம்ப விரிவாவே அலசணும். ரொம்ப முக்கியமான ஒரு அலசல் இது. இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறோம், இந்த விவாதத்துல நாம எந்த ஒரு அரசியல் தரப்பின் பக்கமும் நிக்கல. நமக்கு வழங்கப்பட்ட மூலக்கட்டுரையில இருந்த தகவல்களையும், அந்த தகவல்களை வச்சு கட்டுரையாசிரியர் கட்டி எழுப்பிய வாதத்தின் தன்மையையும், முக்கியமா ஊடகங்கள் கையாளுகிற அந்த திசை திருப்புதல் உத்தியையும் மட்டும்தான் நாம புறவையாக அலசியிருக்கோம். ஆமா, பல்வேறு கண்ணோட்டங்களை புரிஞ்சுக்கிறது தான் ஒரு முழுமையான அறிவை தேடுற பயணத்துக்கு அடிப்படையே. அந்த வகையில விமர்சனங்கள் எவ்வளவு கடுமையாகவோ அல்லது கோபமாகவோ இருந்தாலும் அதோட பின்னணியில இருக்கிற உண்மையான தரவுகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அது நம்மளோட சிந்தனைய இன்னும் கொஞ்சம் விரிவடைய செய்யும். நாம படிக்கிற ஒவ்வொரு செய்தியையும் கொஞ்சம் கேள்வி கேட்கிற மனப்பான்மையை இது நமக்கு உருவாக்கும். விடைபெறுவதற்கு முன் நீங்கள் தனியா உட்கார்ந்து சிந்திப்பதற்காக ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு தகவல் வெள்ளத்துல நீந்திக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்ஆப், ஃபேஸ்புக்கு, நியூஸ் பேப்பர்னு எங்க திரும்பினாலும் செய்திகள். அப்படி நம்ம படிக்கிற ஒவ்வொரு செய்தியிலையும் மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு பெயர் அல்லது ஒரு நிகழ்வு திட்டமிட்டே நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கறத நாம எவ்வளவு அடிக்கடி உணர்றோம்? அது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அடுத்த முறை நீங்க செய்தித்தாளையோ அல்லது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பகிர்வையோ படிக்கும்போது உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இதுல எல்லா தகவலும் இருக்கா, அல்லது எந்த பெயர், எந்த தகவல் வேண்டுமென்றே இதுல தவிர்க்கப்பட்டிருக்கு? கொஞ்சம் உற்று கவனிச்சு பாருங்க. அந்த விடுபட்ட புள்ளியில தான் உண்மையான முழு செய்தியும் அந்த ஊடகத்தோட நிஜ முகமும் ஒளிஞ்சிருக்கலாம். இது உங்களுக்கான ஒரு சின்ன ஹோம்வொர்க். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மற்றும் ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து அறிவை தேடி பயணிப்போம். நன்றி.